தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, நம்ம எதிர்பார்த்த குரு பெயர்ச்சியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா எல்லா பெயர்ச்சியை விட குரு பெயர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அது எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னா, இன்னி வரைக்கும் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்தலை, ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலை அப்படின்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்தணும், யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுத்து வழி நடத்தினா தான் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டு வரும். இதுதான் ஒரு நல்ல முடிவு, அதுதான் 100% வெற்றி. சில பேர் சொல்லுவாங்க நானே முன்னுக்கு வந்தேன் அப்படின்வாங்க. நானே முன்னுக்கு வந்தேனாலும் யாரோ ஒருத்தவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பான், சொந்தக்காரன் இருக்காது. யாரோ பிரத்தியார் ஒரு தெரியாத முகம் நம்மளை லிஃப்ட் ஏற்றி விட்டுருக்கும். இதுதான் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் குரு நமக்கு ஹேண்டில் பண்ணுறார். இப்போ வழி தெரியாதவர்கள், நான் வழியை தொலைச்சிட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல, எனக்கு ஒரு பாதை தெரியல, என் லைஃப்பில் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட்டு நடக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, என் லைஃப்பில் இதெல்லாம் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிடிமானத்தோடு நான் ஏறணும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இது நிதர்சனமான உண்மை, நம்பி சொல்கிறேன். வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசியிலே பிரவேசம் செய்கிறார். மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த கடகத்தில் குரு வர்றதுனால ஏறத்தாழ ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த குரு பகவான் கடகத்துக்குள்ளே நுழைகிறார். என்ன அவ்வளோ பெரிய உத்தமமாக கடகம் அப்படின்னா, எஸ், கடகம் குரு உச்சம் பெற்ற வீடு. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளேயே குரு என்ட்ரி ஆகிறதுனால இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க போகுது. பிளே தமிழ் நேயர்களே, அதில் எத்தனை சதவிகித வெற்றியோடு நாம் இருக்க போகிறோங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன், அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே, பல பேருக்கு புரியாத புதிராக இருப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதாவது பெற்றவங்க மீது, குடும்பத்தின் மீது அதீதமான அன்பு கொண்டவர்கள். ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. என்னமோ நீங்கள் யார் மேலேயும் அன்பே இல்லாத மாதிரியும், தனி ராஜ்யம் நடத்துகிற மாதிரியும், தனி தீவுக்கு தனி அதிபர் மாதிரியும் பல பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை இருக்கும், எல்லார் மீதும் ரொம்ப அனுதாபங்கள் இருக்கும். ஒரு நாள் கூட ஒருத்தவங்களையும் மறக்காமல் நினைக்கக்கூடிய ஆற்றல் ரிஷபத்திற்கு உண்டு. ஆனால் அதை சொல்ல மாட்டோம். சொன்னால் அப்புறம் பிரச்சனை வராதா? பொண்டாட்டிக்கிட்ட போய் எங்கள் அம்மாவை இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவை இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பாவம் அவங்க அப்படின்னு சொன்னால் மனைவி என்ன சொல்லுவாங்க? அதே மனைவிக்கிட்ட போய், கணவன்கிட்ட போய் மனைவி அங்கேருந்து எங்கள் அம்மா அப்பாவை இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கணவன் என்ன சொல்வார்? இப்படிலாம் நிறைய விஷயத்தை நினைப்போம், ஆனால் சொல்ல முடியாது. ஆனால் உறவுகள் மீது ரொம்ப நம்பிக்கையும் லவ்வபுல்லான ஒரு மனுஷங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் பாஸ்ட்டையும் மறக்க தெரியாது, ப்ரெசண்ட்லேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையான தருணத்தை ஆரம்பிக்குதுங்க. வர மே மாதம் 26ஆம் தேதி குரு என்ன பண்ணுறாரு, மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறவர் 3ஆவது வீட்டுக்கு போகிறார். இப்போ திடீர் பயணங்கள், திடீர்னு நம்மளுடைய எதிர்பாராமல் நம்ம ஒரு இடத்த விட்டு வெளியில் வர வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான். ஒரு வேலையை விட்டு வெளியில் வர்றது, ஒரு நம்ம வேறு ஒர்க் பண்ணுறோம்னா இன்னொரு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம்,
ஒரு தொழில் பண்ணுறோம்னா இன்னொரு தொழிலை ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம், ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தமான விஷயங்களில் இறங்குற வேண்டிய கட்டாயம், இப்படிலாம் திடீர்னு ஏதாவது ஒரு ஆசையை உண்டு பண்ணி அந்த ஆசையில் வெற்றியும் பெற செய்ய போகிறார். இந்த இடத்துல நாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த குரு பகவான் கடகத்துக்கு போகிறார். கடகம் யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீடுனா சந்திரன் யார்? உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்றவர். ஒரு கிரகம் உச்சம்னா என்ன அர்த்தம்? அந்த கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் என்றைக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகம். நிறைய பேர் ரிஷபராசிக்காரவங்க கையெழுத்து நல்லா இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கவிதை எழுதுவாங்க, சில பேர் கதை எழுதுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா நடிப்பாங்க. ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை இந்த செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா கணீர்னு பேசக்கூடிய தன்மையெல்லாம் ரிஷபராசிக்கு ஏற்படும். அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கலை சார்ந்த தன்மைகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால அது இப்போ பிரதிபலிக்கும். அப்போது உங்கள் சொந்த காலில் நம்மளோட சொந்த உழைப்பில் நம்ம திறமை இப்போ வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நேரம். அதனால் பயப்பட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முயற்சியை நான் எடுத்துட்டேன்ப்பா, அந்த முயற்சியை நான் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணு ராஜா, கண்டிப்பாக பண்ணு ராஜா. உன் முயற்சி என்றைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பெண்மணி ரிஷபராசியில் பிறந்தவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. உனக்கு என்ன தோணுதுமா அப்படின்னு. மாடி தோட்டம் போடலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தங்கம்மா உன் மனசில் தோணிடுச்சு, அதை போடலைன்னா நீ வருத்தப்படுவேன், நீ மாடி தோட்டம் போடு. ஆனால் உனக்கு ஒரே ஒரு விஷயம், அதை பாதுகாக்கிறதுக்காக முதல்ல அது என்ன பண்ணணுங்கிறதுக்காக 1 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கோ. புத்தகத்தை படி, யூடியூப்லாம் பாரு, கூகுளில் சர்ச் பண்ணு, மாடி தோட்டம் வச்சவங்கள்ட்ட போய் கொஞ்சம் கேளு, ப்ராக்டிஸ் பண்ணு, அப்புறம் இறங்குடான்னு. அந்த குழந்தை அதே மாதிரி இறங்குனா இப்போ பாருங்கள், அவளுக்கு மாடி தோட்டமாக அவர் தோட்டம்னு சொன்னால், நான் மாடிக்கு போய் இப்போ அழைச்சின்னு போனேன், என்ன ஒரு தடவை அழைச்சின்னு போய் பார்க்கும்போது பார்த்தா அது தோட்டம் மாதிரி தெரியல, அது ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்குது. அவ்வளோ செடிகள் வச்சுருக்குறா. எனக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லாக பக்கெட்டில் பறித்து கொடுத்தா காய்கறிகள் அந்த குழந்தை. அதனால் எதுக்கு சொல்கிறேன், இவ்வளவுதான் ரிஷபராசி. இதை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஒரு பெண்மணி அவள் இன்றைக்கி நல்ல ஸ்தாபனம் மாதிரி ஆயிட்டா, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நல்லா செய்கிறா, கான்ட்ராக்டெல்லாம் கொடுக்குறா, ஒரு மாடித்தோட்டம், அவளுக்கு ஒரு ஹாபியாகவும் இருக்குது, ஒரு திருப்தியாகவும் இருக்குது. ஒன்றும் பெரிய அளவுலலாம் மண்டி வச்சு லாரியில் ஏற்றலை. ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு அவள் கரெக்டாக கொடுக்குறா, நல்ல விஷயங்கள் நடக்குது, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன ரீதியாக சந்தோஷம். அப்போ ஒரு கற்பனை சக்தி, அந்த கற்பனை ஒரு காய்கறி வளர்க்குறதுல கூட ஒரு கற்பனை திறன் இருக்கணும் இல்லையா? இதுதான் ரிஷபராசியோடைய பெரிய திறமை. என்ன திறமை இருக்கோ அது இப்போ நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு அருமையான நேரம். இந்த குரு பயிற்சி அதை கொடுக்க போகுதுங்க. அப்போ அதனால் ஏதாவது செய்யலாமா வரலாமான்னு இன்னொருத்தவங்களை போய் கேட்குறத விட தைரியமாக இறங்குங்க. எனக்கு இது ஆசை சாமி, இது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா அந்த ஆசையை இறங்குங்க, அது உங்களுக்கு பெரிய பலம். அவ்வளோதான். இப்போ அதில் பாருங்கள், ரொம்ப சூட்சமும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி குரு அதிசார பயிற்சியாக 4th பிளேஸுக்கு போகிறார். அப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறதுக்கான யோகம் ஏற்படும். பிப்ரவரி 13, 2027க்குள்ளே ஒரு பூமி வாங்கிறது, இடம் மாற்றங்களை சந்திக்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறது, இதெல்லாம் இப்போ ரிஷபராசிக்கு நல்ல நேரத்தை உருவாக்குதுங்க. அது மட்டும் மாணவ செல்வங்களுக்கு நல்ல அறிவு திறன் ஏற்படக்கூடிய நேரம். எப்படி நம்ம ஒரு தோல்வி வருதுன்னா அந்த தோல்வியை எப்படி மாற்றணும்னு மாணவ செல்வங்களுக்கு இப்போ அறிவு மேலே தன்னுடைய எண்ணங்கள் உறுதியாக மாறும். உங்கள் கண்ணில் பார்த்திங்கன்னா அப்படி ஏதாவது ஒரு நாளிதழ் படும், உங்கள் கண்ணில் ஒரு விஷயம் படும், அது உங்களுடைய மைண்டை நல்லா ரீட் பண்ண வைக்கும். இதுவும் இப்போ ரிஷபத்திற்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, அவங்க நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், ஒளிப்பதிவு டைரக்டர்களாக இருக்கட்டும், எனக்கு வாய்ப்பே கிடைக்கலப்பா, நான் ரொம்ப சிரமப்படுறேன், இந்த நேரம் என்ன பண்ணலான்னா, ஒரு சகோதரத்துவ முறையில் ஒருத்தவங்க நமக்கு ஃப்ரெண்டாக கிடப்பாங்க, அவங்க மூலமாக நமக்கு ஒரு உதவி கிடைக்கும், இது நடக்கும். அதுமாரி அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தன்னுடைய சில உணர்வுகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசியல், ஆன்மீகம், மக்கள் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும்.
அது மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், காவல்துறையில் உள்ளவர்கள், அதே மாதிரி நீதித்துறையில் உள்ளவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நேரம் இந்த நேரம். இது எப்படிப்பட்ட நேரம்? மற்றவங்களை யாரையும் கஷ்டப்படுத்தாமல் தன்னோட இஷ்டத்தை மற்றவங்க மேலே சரியான முறையில் கொண்டு போகிறது. தனக்கு என்ன தோணுதோ அதை இன்னொருத்தவங்களுக்கு கரெக்டாக சொல்லி புரிய வச்சு அதில் சக்ஸஸ் பண்ணுற நேரத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ ஆல் த பெஸ்ட். தைரியமாக சில விஷயத்தை செய்யுங்க. குரு அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது. ஆக குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குருவாக அமர்கிறார். நல்ல அனுபவத்தை கொடுக்குறார். மற்றவங்களை பற்றிலாம் எதுவும் திங்க் பண்ணாமல் மனசில் பட்டதை செய்கிறீங்க, நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பயிற்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருவுக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.